விஜய் உடன் கூட்டணிக்கு தயாராகும் அதிமுக. எக்ஸிட் போல் முடிவால் ரூட்டை மாற்றும் எடப்பாடி. புது தகவல். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி விஜயின் தமிழக வெற்றி கழகம் கணிசமான சீட்டுகளை பெற வாய்ப்புள்ளதாக எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பின்படி தவக 98 முதல் 120 தொகுதிகள் வரை வெல்லலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் அதிமுக தவகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. இதில் பதிவான ஓட்டுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில்தான் எக்ஸிட் போல் எனும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியாகின. இதில் 4 கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்தன. 3 கருத்து கணிப்புகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்தன. அதேவேளையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்புகள் அமைந்து இருந்தது. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் புதிதாக அறிமுகம் ஆன நிலையில் அந்த கட்சி அதிமுகவை முந்தி அதிக இடங்களை கைப்பற்றும் எனவும் தனித்து கூட ஆட்சியமைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டு இருந்தது. திமுகவை விட தவகவிற்கு அதிக சீட். இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கருத்து கணிப்பின்படி திமுக 35% வாக்குகளுடன் மொத்தம் 92 முதல் 110 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் 35% வாக்குகளை பெற்றாலும் கூட 98 முதல் 120 தொகுதிகள் வரை பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக 23% வாக்குகளுடன் 32 தொகுதிகளை கைப்பற்றலாம். நாம் தமிழர் கட்சி 3% வாக்குகளையும் மற்றவர்கள் 4% வாக்குகளையும் பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தவகவுடன் அதிமுக கூட்டணி. இந்நிலையில்தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை தொடர்ந்து அதிமுக விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பற்றி பேச ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் அந்த கருத்து கணிப்பில் முதல்வர் வேட்பாளராக விஜய்க்கு 37% ஆதரவு கிடைத்துள்ளது. இது எடப்பாடி பழனிசாமியை விட அதிகமாகும். இதனால் அதிமுக விஜயின் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த பரிசீலனை செய்வதாக கூறப்படுகிறது. கருத்து கணிப்புகளின் விவரங்கள். மேலும் பீபிள் பால்ஸ் நிறுவன கருத்து கணிப்பின்படி திமுக 1-2-5-1-4-5 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 65-80 தொகுதிகளிலும் தவக 6 தொகுதிகளில் வெல்லலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேட்ரிஸ் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 122-132 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 80 முதல் 100 தொகுதிகளிலும் தவக 0-6 தொகுதிகளிலும் வெல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிமா கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 60-70 தொகுதிகளிலும் தவக 1-6 தொகுதிகளிலும் வாகை சூடலாம் என்று கூறப்பட்டுள்ளது. பீபிள் இன்சைட் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 120-140 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 60-70 தொகுதிகளிலும் விஜயின் தவக 30-40 தொகுதிகளிலும் வெல்லலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஜேவிசி இந்தியா டுடே கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 75-95 தொகுதிகளிலும் அதிமுக 1-2-8-1-4-7 தொகுதிகளிலும் தவக 8-15 தொகுதிகளிலும் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. CNN நியூஸ் 18 கருத்து கணிப்பில் திமுக 103-113 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 114-124 தொகுதிகளிலும் தவக 4-10 இடங்களிலும் மற்றவர்கள் 2-6 இடங்களில் வெற்றி பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்பைக் மீடியாவில் திமுக கூட்டணி 89-101 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 124-127 தொகுதிகளிலும் தவக 4-6 இடங்களிலும் வெல்லும் என்று அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக 3 கருத்து கணிப்புகள் வெளிவந்துள்ளன. அதிமுக போடும் பிளான் என்ன? பெரும்பான்மையான எக்ஸிட் கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளன. இருப்பினும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எவ்வளவு வெற்றி பெறும் என்பது தெரியவில்லை. அதேபோல் இந்த கருத்து கணிப்புகள் அப்படியே பலிக்குமா இல்லையா என்பதும் கேள்விக்குறிதான். இந்த கணிப்பின்படி அல்லது கணிப்பை தாண்டி திமுக கூட்டணி வென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக கணிப்பை விட திமுக வெல்லும் இடங்கள் சரியும் பட்சத்தில் அதிமுக மற்றும் தவக இரண்டும் சேர்ந்து மெஜாரிட்டிக்கான 118 தொகுதிகளை எட்டினால் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் அதிமுக தவக உடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன.